உங்களுக்கு இந்த தடவை நன்றி கூறுகிறோம். மேலும் உங்களோட கருத்துக்கள் ஐயா கிட்ட சொன்னாங்க, ஐயாவும் அதுக்கான சொல்லுவாங்க. மாணவர்களோ அரசு அதிகாரிகளோ அரசு ஊழியர்களோ ஏற்பாடு பண்ணது நான் தான். ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அந்த எண்ணத்தை கிடைச்சதுனால உங்க குடும்பம் எப்படி இருக்குது, ஒன்னால உங்க குடும்பம் எப்படி முன்னுக்கு வந்துக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எங்க போய் நிப்பன்றது பாக்குங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அரசு வேலை வாங்கினால தான் இந்த குடும்பம் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துக்குது. அரசாங்க ஊழியர் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சிருப்பாங்கன்றது தெரியும். நீங்க செய்ய வேண்டிய நல்லது என்ன தெரியுமா? அப்பா என்னை வேலை படிக்க வச்சு என்னை வேலை வாங்கி கொடுத்த அதுக்கு நன்றி கடனா உனக்கு நான் என் உயிரே கொடுக்கணும். அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த சபையில உங்களை நான் பெற்றதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். என்ன ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு உங்க அப்பாவுக்கு நீ சால்வை போடு. என்னை ஈர்ந்தெடுத்த தந்தை கன்னியாகுமரி அவர் தான். அம்மா தவறிட்டாங்க. இவங்க தான் முதல்வரத்தில் ஆராய்ச்சியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. டிகிரி வரையும் படிக்க வச்சாங்க. படித்து இப்போ அரசாங்க வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க நன்றி செலுத்தும் விதமாக அவங்க கொண்டாட போயிட்டு அவங்கள்ட்ட வார்த்தை வச்சுருக்கீங்க. பாத்தீங்களா? பாத்துங்க இதுதான் ஒரு பெற்ற தந்தைக்கும் ஒரு புள்ள இந்த வயசுல ஒரு புள்ள செய்ய கடமை. அந்த கடமையை செஞ்சுக்கிறாரு. சந்தோஷம் எல்லாம் கை தட்டுங்க. எங்க அம்மா எங்களை 4 பேரையும் வந்தாங்க. அதுல ஆம்பளை புள்ளன்னு சொல்லிட்டு எனக்கு முட்டையெல்லாம் மற்ற வச்சு கொடுப்பாங்க, பொம்பளை பிள்ளை கொடுக்காம. அவங்க ஒரு சந்தோஷத்தை பாருங்க. பொன் பிள்ளைக்கு செய்யாம எனக்கு முட்டை போட்டு கொடுத்தாரு. எங்க அம்மா எங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணுன்றது என்னுடைய எண்ணம். பாருங்க இதுதான் உண்மை, இதுதான் நியாயம். மகிழ்ச்சி. ஓகே மகிழ்ச்சி. நான் உங்களே பேர் தான். நான் ஒன்றும் ஹைடெக்ல படிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததா கிடையாது. இவரு அனுபவிச்ச ஒரு மனசுல வேதனை அனுபவிச்ச இது எவ்வளவு கஷ்டமோ. நம்ம இப்படிலாம் இருக்கிறோம், இப்பெல்லாம் போறோம், நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாரோ அதே சூழ்நிலை தான் நானும் இருக்கிறோம். இருந்தா ஆனா இப்ப அப்படி கிடையாது. எஸ்ஐ ஆவதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு நொந்து போனான்றது இவங்க வெளிப்படையா சொன்னாரு. நான் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நாம அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு வெறி மனசுல இருக்கணும். நாம படிக்கிறதுன்றது சாதாரண படிப்பு கிடையாது. நாம படிக்கிறோம் 1வது 2வது 3வது 10வது அப்படிலாம் கிடையாது. படிப்பு அது கிடையாது. ஒரு விஷயத்தை படிச்சா அதை மறக்க கூடாது. நீ மறந்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது. தயவு செய்து படிக்கிறத சும்மா கடமைக்கு படிக்காதீங்க. கடமைக்கு படிச்சா வீணா போயிடுங்க. ஒரு விஷயத்தை படிச்சா அதை அதிகமா நோட் பண்ணிக்கணும், அது மனசுல வச்சுக்கணும், அது தன்னம்பிக்கையோட படிக்கணும். நான் படிக்கும்போது எப்படின்னா, நான் படிக்கிறத நீங்க படிச்சுருப்பீங்க. 1வது பாஸ் ஆகணும், 2வது பாஸ் ஆகணும், 10வது பாஸ் ஆகணும், 12வது பாஸ் ஆகணும், காலேஜ் போகணும். இந்த 16 வருஷம் படிச்சுட்டு ஊரை சுத்தணும். இதுதான் பொழப்பா? நீங்களே நினைச்சு பாரு. அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. நம்ம 10வது படிப்போம், 12வது படிப்போம், காலேஜ் படிப்போம். காலேஜ் படிச்சுட்டு ஊர் சுற்றி கிடப்போம். இதுதான் நம்ம வாழ்க்கையா? 16 வருஷம் கடமைக்கு படித்தான். ஒரு வருஷம் உங்களுக்காக படித்தான்னா, உன் வாழ்க்கைக்காக படித்தான்னா, வாழ்க்கையில் முன்னேறதுக்காக படித்தான்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும் படித்தான்னா, அதே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நம்ம பாஸ் ஆகுறதுக்காக படித்தோம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்காக நீ படிச்சிருக்கீங்களா? கிடையாது. அப்படி படிச்சனா நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க, வெற்றி அடைவீங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஒரே ஒரு வருஷம் நீ நைட்டு மகள உட்காந்து படிச்சு பாரு, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போவா. நிச்சயமா போவா. எல்லா காலையும் போக முடியும். நிச்சயமா போக முடியும். அது பெரிய விஷயமே கிடையாது. நான் படிக்கும்போது 18 மணி நேரம் படிச்சேன். எஸ்ஐக்கு 18 மணி நேரம். ஏன் படிச்சேன்னா, இதை விட்டா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த எஸ்ஐ வாங்கலன்னு வச்சுக்க, போயிட்டு மடமாற வேண்டிதான். கடைசி வரைக்கும் மடமாற வேண்டிதான். மம்தி எடுத்து மடமாற வேண்டிதான். மடமாறினா எவனா மதிப்பானா?
விவசாயம் நல்ல விஷயம்தான். கடைசி வரைக்கும் நம்ம உடம்பு மதிப்பானா? இப்போ எஸ்ஐ ஆகிறதா தான் இங்கே உட்காந்து பேசுகிறேன், இங்கே நின்று பேசுகிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல. என்னை பார்த்தா கொஞ்சம் பேர் பயப்படுவீங்களோ? காக்கி சட்டை போட்டேன்னு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த அதிகாரம் எனக்கு கிடைக்கலாம் என்ன செஞ்சுருப்பான்? எங்கள் அப்பா அம்மா என்ன மதிச்சிக்க மாட்டாங்க. இதே தான் உங்கள் நிலைமை. சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வேணும்னா ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் மரியாதை. பணம் இருந்தால் மரியாதையே கிடையாது. பணம் எம்மாத்தனா வச்சுக்கலாம், பணம் வச்சிருந்தா கோடீஸ்வரன் சொல்லுவான். நீ பவரில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு மரியாதை. அந்த பவரில் வரணும்னா நீ நைட்டும் பகலும் படிக்கணும். படிக்கணும்னா என் கடமைக்கு படிக்காத, உங்கள் அப்பா அம்மாக்காக படிக்காத, உனக்காக படி. உனக்காக படித்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். அந்த சாதிச்சா மட்டும்தான் இந்த ஊரில் 10 போலீஸு, 10 டாக்டரு, 10 இன்ஜினியர் வருவான். நீ அதை விட்டுட்டு நைட்டு 8 மணிக்கு செல்லு எடுத்து ஃபயர் பாக்ஸ் பார்க்கறது, ஃபயர் ஃபைட்டிங் பார்க்கறது, இதெல்லாம் போனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ சாப்பாடே போட மாட்டேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்து செல்லை நோட்டி தான் வச்சுக்க, வாழ்க்கையில் உருப்பட மாட்டேன். செல்லு எதுக்கு? இன்டர்நெட்டோ அதெல்லாம் பார்த்து அது கிடையாது. நாலேஜை வச்சா செல்லு, அந்த நாலேஜை அழிக்கிறதுக்காக நீங்கள் செல்லை வச்சுக்கிட்டீங்க. அப்படியாப்பட்ட வாழ்க்கையில் போனால் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டீங்க. படிப்புன்றது கஷ்டமே கிடையாது. நீ உன் வாழ்க்கையை நினச்சி பார்க்க, படிப்பு ஈஸி. இதை விட்டா நம்மளுக்கு வாழ்க்கையே கிடையாதுக்கா, நம்ம வேஸ்ட்டுடா, எந்த பொண்ணு நம்மளை பார்க்காது, எந்த பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சி பாரு. இல்லை நம்ம சுற்றி வந்து சைட் டெஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் முடியாது. சைட் டெஸ்ட்டாக நாளைக்கு சாப்பாடு போடணும் அந்த பொண்ணுக்கு, அது போடுற தகுதி உனக்கு போகணும். சின்ன பசங்களாம் தான் செத்தான், அதுக்கு செல்லை பார்த்து நோண்டிட்டு தான் சாதிக்க முடியாது. நான் ஏதனா ஒரே எக்ஸாம் தான், இதில் மட்டும் தான் பாஸ் ஆகணும். எந்த எக்ஸாம் எழுதலை. அதுக்கு காரணம் என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய முயற்சி, என்னுடைய சாதனை. இதுதான் முக்கியம். அந்த தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்காதீங்க தயவு செய்து. அது வளர்த்தனா அது உங்களை சாவடிக்கிற ஆயுதமே. அதான் தாழ்வு மனப்பான்மை மட்டுமே தான் சாவடிக்கிற ஆயுதம். அது எங்க அதிகமா இருக்குன்னா கிராமத்தில் தான் இருக்கும். கிராமத்து மாணவர்கள் மட்டும்தான் இந்த தாழ்வு மனப்பான்மையோட அப்படியே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ரொம்ப கம்மியா வந்து நொந்து போவாங்க. அது இங்க மட்டும் தான் நடக்கும். டவுன்ல அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணு சர்றா மாதிரியே பேசுவோம் இங்கிலீஷு, நம்மளால ஒரு ஆம்பளையால பேச முடியாது. அதுக்கு காரணம் நம்ம கிராமத்தில் இருக்கிறோம். அது கிடையாது. இதெல்லாம் தூக்கி போட்டு பயந்து தூக்கி போட்டு நம்ம சாதிக்க முயற்சி பண்ணோம்னு வச்சுக்க, அந்த தாழ்வு மனப்பானம் நம்ம கிட்ட தோத்துட்டு போயிடும். ஒன்று. ரெண்டாவது, முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி மட்டும் பண்ணாதீங்க. தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நம்மளால சாதிக்க முடியும், நம்ம சாதனை பண்ண முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதி பறிச்சியா. தன்னம்பிக்கை 50%, படிப்பு முயற்சி 50%. அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு சாதிக்க முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும். அது இல்லைன்னா போகவே முடியாது.